பெண் இல்லாமல் இந்த உலகம் ஆளாது அப்படின்னால இந்த தன்மையுடைய பெண் வந்து இந்த தன்னை வந்து ரெட்டிப்பு தன்மையாக காமிப்பது இது வந்து இயல்பு. இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால நான் வந்து சிம்பிளா ஒற்றை இதாக நான் இயற்கை பியூட்டியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து தன்னை வந்து கவனித்து கொள்ளாதவர்களுக்கு அந்த இது இருக்கும். சரி, இது தன்னை வந்து அலங்கரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தால நீங்க வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே எப்பவுமே துளசி மாடத்துக்கு தலைக்கு குளிங்க, குளிச்சுட்டு முத்தம் தூத்து தொளிச்சுட்டு துளசி மாடத்துக்கு விளக்கேற்றுவது. ஒரு துளி பால் ஊத்திருங்க. துளசி மாதம் வெள்ளிக்கிழமை துளசி மாடத்துக்கு ஒரு ஒரு 2 துளி பால் அந்த மூட்டுல ஊத்திருங்க. அந்த வேர் போகிற இடத்துல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நீர் ஊத்தி, அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கேற்றி, அதை தொட்டு கும்பிடுங்க. முதல் விளக்கேற்று துளசி மாடம். அதுக்கப்புறம் உங்களோட மாடக்குழியில விளக்கேற்றணும். மாடக்குழியில விளக்கேத்திட்டு, அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து உங்களுடைய சாமி ரூம்ல நீங்க வந்து ஒண்ணு பிரம்ம முகூர்த்தமா அப்படிலாம் கேட்க வேண்டாம். நீங்க வந்து காலையில சூரியன் உதயம் ஆன பிறகு இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல. அதனால சூரிய உதயத்துக்கு முன்னால கோலம் போட்டுருங்க. முத்தத்துல கோலம் போட்டுட்டு இதெல்லாம் நீங்க வரிசையா பண்ணிட்டு வாங்க. விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து கண்டிப்பாக சிறு தண்ணி வச்சு தொளிச்சு அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. முடிஞ்சால் அந்த இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வைப்பது சிறப்பாக இருக்கும். அடுக்கலையில வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து சுஸ்திக் போடுவது சிறந்த ஒரு நல்ல பலனை தரும்.